வணக்கம். மற்றும் ஒரு பீப்பிள் சயின்ஸுடைய மக்கள் அதிகாரம் பகுதியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் குறிப்பாக இன்றைய தினமும் சரி கடந்த பல மாதங்களாக இலங்கையில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற விடயம் கொட்டகன மாணவி டிலூஷி ஆம்சி மரணம் குறித்தான விடயங்களாக காணப்படுகின்றன. மர்மமான விடயங்களாக இருக்கின்றன. அந்த மாணவியுடைய மரணத்துக்கு காரணம் என்ன, எப்படி இறந்தார், என்ன காரணம், யார் காரணம், இதனுடைய வழக்குகள் சம்பந்தமான பல விடயங்களை தான் சமூக வலைத்தளங்கள் உட்பட பொதுவாக செய்தித்தளங்கள், பத்திரிகைகள், வானொலிகள் குறித்துமே பல்வேறு வகையிலிருந்து விவாதம் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கு சரியான தீர்வும் சரியான முடிவும் இன்று வரை எட்டப்படவில்லை. காரணம், வழக்கு நீதிமன்றத்திலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மிக அதிகமாக அந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல தரப்பினரும் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகின்றார்கள். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அந்த மாணவி மரணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு மே மாதம் 8ஆம் தேதி அந்த பாடசாலையில் கல்வி கற்ற, குறிப்பாக அந்த மாணவி முதலாவதாக கல்வி கற்ற கொழும்பு ராமநாதர் கல்விக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அது தொடர்பான ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த பொழுது ஆசிரியர் சங்கத்தில் உட்பட பலரும் அதன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விடயமாக இலங்கையில் மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெரியும். எனவேதான் சுருக்கமாக சொல்லியிருந்தேன். எனவே இந்த வழக்கினுடைய தற்பொழுது என்ன வகையில் முன்னேற்றம் காணப்படுகின்றது, இந்த வழக்கினுடைய பிரதான குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அந்த ஆசிரியருக்கு என்ன நேர்ந்தது, அவர் அந்த குற்றம் செய்தாரா இல்லையா, இப்பொழுது அந்த மாணவியினுடைய அந்த வழக்கு குறித்தான அந்த முன்னேற்றம் என்னவாக இருக்கின்றது குறித்தான பல்வேறு விடயங்களை பேசுவதற்காக இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு ஆளுமை என்னோடு இருந்திருக்கின்றார். நான் யாரும் சொல்லவே தேவையில்லை, பார்த்ததும் புரிந்திருக்கும். இலங்கையில தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலியமாக பேசப்படக்கூடிய தெரிந்த ஒரு நபர், இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின். வணக்கம் சார். வணக்கம். சரி, உங்களை பற்றி அறிமுகங்கள் தேவையில்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் சிங்களத்தில் சரளமாக பேசக்கூடியவர். சரி, இந்த தினம் நாங்கள் தமிழ்லேயே உங்கள்கிட்ட நேர்காணல் மேற்கொள்கிறோம். குறிப்பாக இந்த ஆசிரியர் சங்கத்தினுடைய செயற்பாடுகள் அப்படின்றது கடந்த காலங்களில் அதிகமாக இலங்கை மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. அதாவது அவருடைய செயற்பாடுகளாக இருக்கலாம், விமர்சனங்களாக இருக்கலாம், சரிப்பிழை என்பதாக பேசப்பட்டது. இந்த இலங்கை ஆசிரியர் சங்கம் உங்களை பொறுத்தவரை நீங்கள் செயலாளராக இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் சங்கத்துடைய வரலாறு என்ன? இலங்கை ஆசிரியர் சங்கம் எடுத்துக்கொண்டால் தற்போது இலங்கையில் செயல்படுற பழைய தொழிற்சங்கம் தான் நாங்கள். 1957ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்கம் நாங்கள். அதோடு நாங்கள் 1912ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட வடமாகாண ஆசிரியர் சங்கம்ங்கிறது அது கூட நாங்கள் 1976ஆம் ஆண்டு இலங்கை ஆசிரியர் சங்கத்தில் ஒன்றா இணைஞ்சு ஒரு வரலாறு தான் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் முழு இலங்கையிலையும் செயல்படுற ஒரு தொழிற்சங்கம். தற்போது நான் சொன்ன மாதிரி அது முக்கியமான ஒரு அரசியல் கட்சிக்கு சார்ந்த தொழிற்சங்கம் இல்லை. நாங்கள் அரசியல் நிலைப்பாடுகள் இருக்குது, ஆனாலும் அரசியல் கட்சிக்கு சார்ந்த தொழிற்சங்கம் இல்லை. நாங்கள் ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்கள், அதோட சமூகத்தில் உரிமைகளுக்காக போராடுற தொழிற்சங்கம். சரி, குறிப்பாக நீங்கள் இதனுடைய செயலாளராக காணப்படுகின்றீர்கள். நீங்கள் எத்தனையாவது செயலாளர் இந்த சங்கத்தினுடைய? நான் இப்போ பல ஆரம்பத்திலிருந்து பல செயலாளர்கள் இந்த சங்கத்தில் இருந்துருக்கிறாங்க. தற்போது செயலாளர் நான் தான். நீங்கள் தான் இருக்கிறீங்க. சரி, குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆசிரியர்கள் மாணவர்களுடைய செயற்பாடுகள் அவருடைய உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு என்பதாக. என்னுடைய கையை எடுத்து நான் கண்ணில் குத்தி கொள்ள மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அந்த ஆசிரியர், அவருடைய கணித பாட ஆசிரியர், அவர் ஒரு ஆசிரியர், ஆசிரியர் சங்கத்தில் அங்கம் வகிப்பார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்காக உங்களுடைய சங்கம் அவருக்கு எதிராக நின்று களத்தில் நின்று போராடுவதற்கான காரணம் என்ன? அவரை நீங்கள் பாதுகாக்கத்தானே வேண்டும். என்ன காரணத்திற்காக அவருக்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்களை செய்கின்றீர்கள்? நாங்கள் கல்வி எடுத்துக்கொண்டால் நாங்கள் யாருக்காக கல்வி இருக்குது? கல்வியில் முக்கியம் மாணவர்கள். அதுக்குமே தான் ஆசிரியர்கள், அதிபர்கள், கல்வித்துறை எல்லாம். இப்போ மாணவர்களுக்கு அநீதி நடந்தால் மாணவர்களுக்காக போராடுறது தான் எங்களோட முதலாவது கோரிக்கை. அடுத்தது இப்போ இந்த நீங்கள் சொல்ல மாதிரி குத்தம் சுமத்தப்பட்ட ஆசிரியர்களும் இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுறவர்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஆசிரியர் துறை எடுத்துக்கொண்டால் 2,37,000க்கு மேல் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் இந்த செயல்பாடில் போகிறது இல்லை. இப்போ உங்களுக்கு சொன்னால் ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு தெரியும் கோவிட் பீரியடில் அதுக்கு முதல் மாணவர்களை பாதுகாக்கிறதுக்காக செயல்படுறவங்க தான் ஆசிரியர் சொல்கிறது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் நம்பி தான் பாடசாலைக்கு அனுப்புகிறாங்க. இப்போ 1-2 பேர் மத்தியில் இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்தால் அது ஆசிரியர் துறைக்கே ஒரு பெரிய பிரச்சனை. மறுபக்கத்தால் எடுத்துக்கொண்டால் அது பெற்றோர் மத்தியில் ஒரு பாடசாலை
பாடசாலை ஒரு பாதுகாப்பான இடமாங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதனால் நாங்கள் ஆசிரியர் சங்கம்ங்கிற வகையில் நாங்கள் இது மட்டுமே இல்லை, பல நேரங்களில் மாணவர்களுக்காக தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறது. அது எங்களோட ஒரு நிலைப்பாடுன்னு அது அந்த நிலைப்பாடில் தான் நாங்கள் செய்வோம். அந்த நிலைப்பாடில் எங்களோட நிலைப்பாடை ஏற்றுக்கொள்கிறவங்க எங்களோட வேலை செய்கிறாங்க. மே மாதம் 19ஆம் தேதி அவருக்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எனவே அவர் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நேற்று தினம் விசாரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் உண்மையாகவே ஒரு குற்றவாளியா குற்றமற்றவரா? உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுக்கப்பட்டு இல்லை. இதுவரைக்கும் இருக்குது மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். அது வந்து முதல் கட்டத்தில் தான் இருக்குது. இப்போ உண்மைக்கும் எடுத்துக்கொண்டா இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டா நாங்கள் வந்து எங்களோட நிலைப்பாடு தான், இந்த சம்பவத்துக்கு பிந்தி இந்த அவங்கள அம்மாவும் அப்பாவும் எங்களை வந்து சந்திச்சாங்க. அவங்களை இதை சொன்ன பிந்தி நாங்கள் இதை பற்றி நாங்கள் தேடி பார்த்தோம், என்ன நிலைமையில் இது இருக்குதுன்ட்டு பார்த்து இதுக்கு ஒரு நீதி அவசியம். ஏன்னா வந்து இப்படி ஒரு மாணவி தற்கொலை பண்ணி இருக்கக்கூடாது. இது வந்து இப்படி இதுகள் இந்த சமூகத்துக்கு வரக்கூடாது. இது கடைசியாக இருக்கணும். நாங்கள் இதுக்கு முதலும் நாங்கள் பல சம்பவங்கள் கண்டிருக்கோம். அந்த நிலைமைகள் கூட நாங்கள் அதுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம். இப்போ இப்படியான சம்பவங்கள் வரக்கூடாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த சமூகத்தில் மாணவர்கள்ட்ட பாதுகாப்பு முக்கியம். அது இப்போ இதை பற்றி எங்களுக்கு வந்து பேசின பின்னி தான் நாங்கள் இது வந்து வெளியெடுத்து பேசி எங்களோட செயல்பாடுகள் நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து இது எங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம் சம்பந்தமாக எங்களோட ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு மட்டத்தில் அவங்களுக்கு பார்வைகள் இருக்கலாம். ஆனாலும் எங்களோட பார்வை அது நான் சொல்கிறேன். நாங்கள் விசேஷமாக இது சொன்ன பின்னி நாங்கள் பார்த்தோம், இந்த சம்பவம் நடந்துன்னு சொல்கிறது சம்பவம், அதுக்கு மீது பாடசாலை மட்டத்தில் நடந்த செயல்பாடுகள் என்னது, போலீஸார் நடத்த செயல்பாடு என்னது, இந்த மாணவர் இருந்த பிந்தி நடந்த செயல்பாடுகள் என்னது, அதோடு நாங்கள் காண்றது தான் வந்து விசேஷமாக இந்த பாடசாலை மட்டத்தில் இந்த சம்பவம் நடந்த தினம் வந்து 10ஆம் மாதம் 23ஆம் தேதி மாணவி 22ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. நீதியில் வந்து மாணவர்கள் இந்த டேட் வந்து ஒரு இஷ்யூவே இல்லை. அதை பற்றி அதை நாங்கள் அது நீதிமன்றத்துக்கு விடுவோமே. அடுத்தது வந்து நான் சொல்கிறேன், இப்போ இதில் வந்து இப்போ உண்மைக்கும் இது சம்பந்தமாக வந்து பாடசாலையில் அறிவுறுத்தினோடு எடுத்த செயல்பாடுகள் என்னது அதை பார்த்தா நாங்கள் பார்த்தோம். விசேஷமாக இந்த சம்பவத்துக்கு பிந்தி 15 நாளுக்கு பின் தான் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த அம்மா போயிட்டு பிரின்சிபலுக்கு முறைப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் ஒன்றும் நடந்து இல்லை. சில இங்கே சொல்கிறாங்க ஃபைல் கணக்கில் வச்சோம், அது வச்சோம், இது வச்சோம்ட்டு எல்லாம் பொய் கதைகள். இப்போ இந்த சம்பவம் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் விசேஷமாக இந்த அம்மா விட்டு போயிட்டு சொல்ல பிந்தி இப்போ இவங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்து இவங்க போலீஸுக்கு எங்கேயும் போக இல்லை. ஏன்னா அந்த பாடசாலை மட்டத்தில் இதை வந்து தீர்க்கிறதுக்கு தான் அவங்க பார்த்துருக்குறாங்க. அதுக்கு பின் அவங்க ப்ரைவேட்டில் ஒரு டாக்டரை வந்து சேனல் பண்ணி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. பேசக்குள்ள அவர் அதை வந்து அந்த மாணவியை அதுக்கான செக் பண்ணி அவர் தான் இந்த மாணவியை அனுப்பியிருக்கிறது எங்கள் ஜேஎம் 3 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சு செக் பண்ணியிருக்காது. நாங்கள் அது மறக்கக்கூடாது. 3 நாள் வச்சு செக் பண்ணி அதுக்கு பிந்தி லேடி ரிஜ்வி ஹாஸ்பிட்டலே ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணி ஜேஎம் தான் போலீஸுக்கு அறிவித்தது. அது அறிவிச்சதுமேங்க கொட்டையன போலீஸுக்கு. கொட்டையன போலீஸால் சம்பவம் நடந்த இடம் வந்து என்னது பம்பலப்பட்டி ஏரியானால பம்பலப்பட்டி போலீஸுக்கு அதை அனுப்பி பம்பலப்பட்டி போலீஸாரினால் தான் இந்த விசாரணை நடந்திருக்குது. உண்மைக்கும் எங்களுக்கு இருக்க பிரச்சனை தான் வந்து 11ஆவது மாதம் நடந்த இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸாரினால் செயல்பட்டது 1 மாதம் பிந்தி. ஏன் இப்படி மாணவர்கள் சம்பந்தமாக நடக்கிறது? இந்த மாணவி சம்பந்தமாக பெற்றோர் போயிட்டு பாடசாலை அதிபருக்கு சொன்ன பிந்தி அதுக்கான என்ன செயல்பாடு எடுத்துருக்காங்க? அவங்களுக்கு இது ஒரு தேசிய பாடசாலை, யாருக்கு முறைப்பாடு கொடுக்கணும்? கல்வி அமைச்சுக்கு. கல்வி அமைச்சில் தான் தேசிய பாடசாலையில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ இப்படி முறைப்பாடு கொடுத்த பிந்தி இந்த போலீஸாருக்கு அதுக்கு பின் தான் போலீஸால் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அந்த ஆசிரியர் வந்து கோர்ட்ஸுக்கு சமர்ப்பித்து 3 நாள் விளக்கமறையில் வச்சு அதுக்கு பிந்தி பெயில் அவுட் பண்ணியிருக்குது. சரி, இப்போ அப்படி ஒரு பெயில் அவுட் பண்ண பிந்தி போலீஸாரினால் அந்த சம்பவம் கல்வி அமைச்சுக்கு தெரியாது.
இந்த கல்வி அமைச்சர் டிரெக்ட் ரூலான ஸ்கூல் இது, நேஷ்னல் ஸ்கூல் இது. இப்போ இது அடுத்தது வந்து இப்போ நாங்கள் இது சம்மந்தமாக எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் பிந்தி உண்மைக்கு சரி. இப்போ அது தெரியாது. அதுக்கு பிந்தி சாதாரணமாக இப்படி ஒருத்தர் வந்து பெயில் அவுட் பண்ண வேண்டி இலக்க முறையிலிருந்து அடுத்த நாள் வந்து ஸ்கூலில் சைன் பண்ணுற அப்படி முறை ஒன்றும் இல்லை. அதுக்கு அறிவிச்சு தாவண கோவை படி பல நடவடிக்கை இருக்குது, ஒன்றுமே நடந்து இல்லை. அப்படி இருக்குள்ள அந்த சிறுவின் அம்மா அப்பாவை நினைப்பாங்க சமூகம். இப்போ இது வெளியே வந்துட்டு தான் சமூகம் பார்க்குது இப்படி இல்லை, இப்படி நடக்குது, இப்படி இது என்ன நடந்திருக்குதுன்ட்டு. அதுக்கு மீது அது ஒன்றும் நடந்து இல்லை. அதுக்கு பார்த்தா ஒன்றுமே நடந்து இல்லை. இப்போ அடுத்த பிந்தி அதுக்கு பிந்தி தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாணவி இறந்து போன சம்பவம் எங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நாங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இப்படி ஒரு பாடசாலை மட்டத்தில் ஒரு மாணவிக்கு என்ன செய்ய ஒரு சம்பவம் நடந்தால் இப்படி செயல்பட வேணுங்கிற ஒரு முறை இருக்குது. அந்த முறை வந்து அணுகி இருக்கிறாங்களா, அது முக்கியம். அதை நாங்கள் பார்க்கணும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் விசேஷமாக இது யாராக இருந்தாலும் மாணவர்களோட மாணவர்களோட பாதுகாப்பு, மாணவிகளோட பாதுகாப்பு பாடசாலை மட்டத்தில் உறுதியாக வேணும். அதுதான் இலங்கை ஆசிரியர் சங்கம் நிலைப்பாடு. அதுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம். சரி, ஆக நீங்கள் சொல்ல ஒரு விஷயம் வந்து இந்த ஆசிரியரில் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, மாணவியுடைய மரணத்துக்கு நீதி வேண்டும் என்பதாகத்தான். இல்லை, நாங்கள் இப்போ இந்த ஆசிரியர் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் சொன்னீங்க இப்போ உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்றப்போ நீங்கள் சொன்ன காரணமே இப்போ இல்லை. அப்படி ஒரு நீங்கள் அதை சொல்கிறதுக்கு காரணம் வந்து சிலவங்க இந்த வழக்கு இது சம்மந்தமாக சொல்கிற பேச்சுகள் அதான் நான் பார்க்குறேன். சரி, அவங்க சொல்கிற பேச்சுகள் இப்போ இதுதான் காரணம். இது உயர் நீதிமன்றத்துக்கு இன்னும் வர இல்லை. உண்மைக்கும் எடுத்துக்கொண்டால் நேற்று நடந்த வழக்கில் வந்தது என்னது, இது வந்து முதலாவது கோர்ட்ஸுக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணி பெயில் அவுட் பண்ண பிந்தி வந்து அடுத்த வழக்கு இது. சரி, இது வந்து இந்த மாணவி இறந்தனால வந்த வழக்கு இல்லை. இது முதல்ல போட்ட டேட், இது விசாரணை போட்ட டேட். அதுக்கு பிந்தி அதில் வந்து விசேஷமாக நடந்த ஒன்று தான் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை. அடுத்தது வந்து போலீஸில் வந்து சிறுவர் சம்பந்தமாக இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ தற்போது இந்த வழக்கை வந்து கொண்டு போனது உண்மைக்கும் பம்பலப்பிடி போலீஸ் மட்டும்தான். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து அவங்க மூலம் அவங்களோட செயல்பாடுக்குள்ள முன்னுக்கு கொண்டு போகிறதாக வழக்கில் அறிவிக்கப்பட்டது. அவங்க தான் இப்போ முன்னுக்கு கொண்டு போக போகிறாங்க. ரெண்டாவது வந்து அம்மாவுக்கு இன்னும் என்ன சார் மேலதிகமாக சொல்லிருக்கு அவசியம்னா போலீஸுக்கு 31ஆம் தேதி அது சம்மந்தமாக போயிட்டு ஸ்டேட் ஒன்று கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுக்கு பிந்தி அந்த இன்வெஸ்டிகேஷனாக நடந்த பிந்தி சிறுவர் பாதுகாப்பு சபை அந்த எல்லாரும் சேர்ந்து இந்த வழக்கு வந்து 23 திருப்பி எடுத்து விசாரணை முன்னுக்கு போகுது. அடுத்த மாதம் 23 விசாரணை மூலமாக அந்த விசாரணைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த விசாரணை போக வேண்டும். அது ஒரு பக்கம். மறுபக்கத்தால் கல்வி அமைச்சு எடுத்த நிலைப்பாடுகள் என்னது? கல்வி அமைச்சுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது மாணவர்களை பாதுகாப்பு சம்பந்தமாக. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அது முக்கியமான காரணம். ஒன்றுமே செஞ்சில்லை. கேட்டால் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னா இப்படி ஒரு பொறிமுறை ஒன்று இல்லை இதில். இப்போ அப்படி இல்லாமல் இருந்தால் அதை ஏனே மாணவிக்கு இது நடந்தால் எப்படி? அதுக்கும் ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாக்க வேணும். தற்போது எங்களுக்கு தெரியும் கல்வி அமைச்சால் SLAS வந்து கல்வி நிர்வாக சேவையில் அரசு நிர்வாக சேவையில் ஒரு அதிகாரியின் தலைமையில் ஒரு கமிஷன் ஒரு விசாரணை ஆரம்பிச்சிருக்குது. அது ஒரு பக்கம் செயல்பாடு. தற்போது பாடசாலை அதிபரை வந்து நீக்கி தற்காலிகமாக ஒரு பாடசாலை அதிபரை நியமிச்சிருக்கிறோம். இது முக்கியமான செயல்பாடு. ஏன்னா வந்து நடந்த சம்பவங்களை பார்த்தா அது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த பாடசாலையில் எல்லா இடத்துலையும் CCTV இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆமாம், இப்போ இதில் இந்த மேக்ஸ் லேப்லையும் இருக்குது. இப்போ நான் இந்த சம்பவத்தை பற்றி நான் ஒன்றும் பேச போகிறது இல்லை, அது கோர்ஸ் நடக்கிற விஷயம். இப்போ மேக்ஸ் லேப் இருக்குது. இப்போ இதில் வந்து CCTVயால் தான் முதலாவது பார்க்கலாம். இந்த அம்மா போயிட்டு பாடசாலை அதிபருக்கு சொல்லி
15 நாளைக்கு பிந்தி. அப்போ பார்த்தா இந்த பாடசாலை சிசிடிவி பார்த்தா பிரின்சிபலுக்கு தெரியும் தானே எங்கெங்கே போயிருக்குதுன்ட்டு. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிசிடிவி தெரியாது, போலீஸ் விசாரணையில் தான் இது தெரிய வரும். இந்த 21 நாள் தானே சிசிடிவியில் இது இருக்கும் தெரியாது. முதலாவது சிசிடிவி எடுத்து பார்த்தா முடிஞ்சு தானே வந்திருக்கா இல்லையா, அது அதிலே தீர்மானம் எடுத்து. அப்படி இருந்தால் இந்த மாணவி இன்னும் இருப்பது, இந்த அவங்களோட அந்த மாணவியோட வாழ்க்கை இன்னும் இருக்கும். அதை பார்த்து செஞ்சிருந்தா அது அந்த அம்மா வந்து சொன்ன நேரமே போலீஸுக்கு போய் அப்போ ஸ்கூலால் போலீஸுக்கு போயிருந்தா. ஏன்னா வந்து இந்த ஜேஎம்ஓ போலீஸுக்கு போகிறதுக்கு பார்க்க இந்த இன்வெஸ்டிகேஷனை போலீஸுக்கு பாடசாலையால் அனுப்பியிருந்தா நிலைமை மாறி இருக்கும், உண்மைக்கு மாறி இருக்கும். சரி, நீங்கள் ஆசிரியர் சங்கத்துடைய செயலாளர் என்ற ரீதியில் உண்மையாக பாடசாலையுடைய அந்த பெயரை பாதுகாக்க வேண்டியது அது இவருடைய கடமையாக இருந்திருக்கலாம். அதன் நிமித்தம் இவர்கள் போலீஸுக்குள்ளே இதை முடித்துக்கொள்ளலாம் என்பதாக யோசித்திருக்கலாம் அல்லவா? இல்லை, இப்போ நாங்கள் நினைக்கிறது வந்து இப்போ பாடசாலைக்கு களங்கம் ஏற்படுறது பேர் வீணாக்குறது யார்? இப்படியான செயல்பாடுகள் முறையாக செய்யாதவங்க. ஒரு பாடசாலையில் பாதுகாப்பான பாடசாலை இப்போ இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். வந்து ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, ஆர்ப்பாட்டத்தால் பாடசாலையில் பேர் முடிஞ்சு சரியா இப்படி கதைகள். ஆர்ப்பாட்டம் வந்து செய்ய இல்லாட்டி அன்னைக்கு இதுவும் கீழே போயிருக்கு. இதுவரைக்கும் இது வெளியே வந்து ஆர்ப்பாட்டம்னால தான் இது பாராளுமன்றத்துக்கு வந்துச்சு, ஆர்ப்பாட்டம்னால இது ஜனாதிபதிக்கு போச்சு, ஆர்ப்பாட்டம்னால தான் சிறுவர் சம்பந்தமாக இப்படி பேசுனாங்க. இல்லாட்டி இது யாரும் பேசுறது இல்லை. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக பேசுறவங்க நாங்கள் சொல்றோம், நீங்க யாரை பாதுகாக்கிறீங்க? அதான் எங்களோட கேள்வி. சரியா? இப்போ அப்படின்னா வந்து நடந்திருக்கணும். சிலவங்க பேசுறாங்க பாடசாலையில் இப்படி எல்லாம் ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் இருக்குது, இந்த ஃபைல் இருக்குது, இருந்தது செயல்பட இருந்துச்சு தானே. இந்த ஆர்ப்பாட்டம் வந்தனால தான் அதுவும் வெளியே வருது. இப்போ உண்மைக்கும் மக்கள் நான் நினைக்கிறேன் அந்த ஆர்ப்பாட்டம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் வெளியே வந்து பேசி ஃபேஸ்புக்கால் பேசி எல்லாரும் உண்மைக்கும் வந்தது. இது இப்படி தட்டி கேட்க வேண்டும் மக்கள். ஏன்னா வந்து எங்களுக்கு அவசியம் வந்து மாணவிகளோட பாதுகாப்பு எதிர்காலத்தில். இந்த மாணவி வந்து அவங்களோட அம்மாவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன கதை? உண்மைக்கும் அவங்க சொல்லியிருக்க கதை தான் வந்து எனக்கு நடந்த சம்பவம் இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது தான் நான் கண்டிருக்குது. நான் ஒரு இந்த மாணவி அனுப்பின ஒரு SMS கூட நான் கண்டேன். அந்த டாக்டருக்கு கூட நான் கண்டேன். அந்த ஒரு நாள் காலையில் 6:30 மணிக்கு ஒரு அனுப்பிச்சு அதில் கூட சொல்லியிருக்கிறது வந்து ஒரு பிள்ளைகள் சொல்கிறது நம்ப சொல்லி எப்படி நம்பணும்ட்டு. சரியா? யாரும் அப்படி நம்ப இல்லை தானே. அதனால் அது கூட சொல்லியிருக்குது. நான் சொல்கிறேன் இப்போ இதுகளெல்லாம் சொல்லி அதை முறையாக பாடசாலை மட்டத்தில் பாடசாலை பேரை பாதுகாக்க வேணும் சொல்கிறவங்க முறையாக அந்த மாணவியிட மரணம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்திருந்தா இதுவும் நடந்திருக்காது. அதனால் நாங்கள் சொல்கிறோம், அதனால தான் மக்கள் வந்து தட்டி கேட்குறது. தட்டி அதை என்னமோ அது பேரை பேரை வீணாக்கிட்டு இப்படி பேசுறதால என்ன நடக்கும் போது எதிர்காலத்தில் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், நாங்கள் பார்த்துக்கணும், நாங்கள் அதை பார்த்துக்கொள்ள விட மாட்டோம், நீதி எடுக்கும் வரை நாங்கள் செயல்படுவோம், நாங்கள் உறுதியாக நாங்கள் சொல்லுவோம். சரி, ஆக இன்று வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடியது அந்த குறித்த கணித பாட ஆசிரியர் தான் தவறு அளித்தார் அந்த மாணவிக்கு எதிராக என்பதை சொல்ல வருகின்றீர்கள். நான் இப்போ சொல்ல வர்றது என்ன தெரியுமா? இந்த மாணவியிட ஸ்டேட்மெண்ட்டுகள் வச்சு டாக்டர்ஸ்மார் சொல்லியிருக்காங்க போலீஸுக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்குது. அதோட தான் போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து விசாரணை பண்ணியிருக்குது. ஒரு நாள் பகல் இரவு 6:30 மணி போல் ஸ்கூலில் திறந்து அவங்க எல்லாம் செக் பண்ணி அவங்க மாணவியோடய வந்து எல்லாம் அவங்க அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துலையும் விசாரணை பண்ணியிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அதுக்கு வேண்டி அவங்க அக்யூஸ்ட் அவங்க நினைக்கிறவங்களை சந்தேகப்படுத்துகிறவங்கள போலீஸாரினால் சார்ஜ் போட்டு அவங்கள வழக்க முறையில் வச்சு வழக்கு நடக்குது. இந்த வழக்கில் வந்து தீர்மானம் எடுக்கப்படும் எதிர்காலத்தில் எப்படி நடக்கும் அது இதுன்ட்டு. நான் இப்போ யாரும் நாங்கள் குற்றவாளியா இல்லையாங்கிறது தீர்மானிக்கிறது வந்து கோர்ட்ஸ், அது நீதிமன்றம். அது நீதிமன்றத்தால் தான் தீர்மானிக்குது. நாங்கள் சொல்றது அதுக்கு நீதிமன்றத்துக்கு இந்த பக்கத்தில் அதுக்கு போகாமல் அதுக்கு முதலாவது இந்த பிரச்சனையை தீர்த்திருந்தால் மாணவிட உயிரினம் இருக்கும் எனக்கு
நினைக்கிறேன் அந்த நான் கண்டன் அந்த மாணவிக்கு அந்த சம்மந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இன்றைக்கும் ஒரு வழக்கறிஞராக மாறுவேன்கிறதான் சொல்லியிருக்கு தான். அதை நாங்கள் பார்த்தோம். அதில் இப்போ இப்படியான ஒரு டேலண்ட் உள்ள ஒரு மாணவி இது. இப்படி நாங்கள் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து எதிர்காலத்தில் இப்படி சம்பவங்கள் எப்படி நாங்கள் நிறுத்த வேணும். அதுக்காக தான் நாங்கள் எங்களுடைய முயற்சி. அதுக்காக தான் நாங்கள் மக்கள்கிட்டையும் சொல்கிறோம். இதுக்கு வந்து நாங்கள் அவதானத்தோடு இருக்கிறோம். எதிர்காலத்தில் இப்படி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி நாங்கள் செயல்பட வேண்டும். நாங்கள் இதுக்கு பின் தான் உங்களுக்கு தெரியும் என்ன பிரைம் மினிஸ்டர் ஆரணி கல்வி அமைச்சர், அவங்க சரோஜா போல்ராஜ் மினிஸ்டர், அடுத்தது ஹெல்த் மினிஸ்டர், அடுத்தது வந்து ராஜாங்க அமைச்சர், டிஃபென்ஸ் ராஜாங்க அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து கூட்டி ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இப்படியான சம்பவம் வந்து இப்படி இதெல்லாம் வந்தது வந்து உண்மைக்கு மக்களால் வெளிவந்து போராடினால பேசுறதுனால அதை நாங்கள் கொச்சப்படுத்தக்கூடாது. அது முன் வந்து அவங்க பேசினால்தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ எதிர்காலத்து இப்படியான சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்படி கமிட்டிகள் அமைச்சு சிறுவர் பாதுகாப்பு சபை கூட அப்படி நான் கண்ணன் இப்படி பல செயல்பாடுகளுக்கு போயிருக்காங்க. அது மக்கள் எழுச்சியால் நடந்தது. அதை நாங்கள் பணியை போடுறதுக்கு நாங்கள் தயாரில்லை. சரி, குறிப்பாக இது அவ்வளவும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அது ஒரு புறம் இருக்கட்டும். நாங்கள் அது குறித்தான விடயங்களை இன்னொரு காலத்தில் நாங்கள் பேசலாம். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குறித்த பாடசாலையில் அதிபர் மாற்றப்பட்டு விட்டார். பாடசாலை அபிவிருத்தி குழு என்பதாக ஒன்று காணப்படுகின்றது. அந்த குழுவிற்கு ஒரு பாடசாலையில் எந்த அளவுக்கு அதிகாரம் காணப்படுகின்றது? குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் அன்றைய தினம், அதாவது மே மாதம் 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களை இலக்கு வைத்து அவர்களுக்கு எதிராக ஒரு கையெழுத்து வேட்டை எடுத்திருந்தார்கள். அதாவது இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது தவறு, பாடசாலைக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், பிள்ளைகளுடைய பாதுகாப்பு இல்லாமல் சென்று விட்டது, இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக ஒரு கடிதம் அடித்து, அதாவது பாடசாலை அபிவிருத்தி குழுவை சேர்ந்த சிலர் கடிதம் எடுத்து சில பெற்றோரிடம் கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு பொருத்தமான ஒரு செயற்பாடு? இந்த செயற்பாட்டை அபிவிருத்தி குழுவால் செய்ய முடியுமா? அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றதா? இந்த பாடசாலையில் அந்த மக்கள் செயல்பாடுக்கு பிந்தி சனிக்கிழமை பாடசாலையை திறந்து பாடசாலையில் ஒரு மீட்டிங் வச்சாங்க. முறையான பிலாது யார்கிட்டையும் பெர்மிஷன் எடுத்து இல்லை. இந்த மீட்டிங் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் நாங்கள் பயமில்லாமல் சொல்றோம், நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அந்த அபிவிருத்தி குழுக்கு அபிவிருத்தி குழுக்கு இல்லை, அவங்க இல்லை. இந்த பாடசாலை திறந்தது யாரு? அதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அதை நடவடிக்கை எடுக்க முடியுமா உங்களால்? எங்களால் நாங்கள் கல்வி அமைச்சு கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் கல்வி அமைச்சின் செயலாளருக்கும் சொல்லியிருக்கிறோம். அந்த சனிக்கிழமை யார் இதை ஆர்கனைஸ் பண்ணது, யார் வந்தது, இது ஸ்கூலில் சிசிடிவி இருக்குது பார்க்கலாம். அது சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கல்வி அமைச்சின் செயலாளர் கடிதம் ஒன்றும் எழுதியிருக்கிறார், இதை இன்கொயரி பண்ண சொல்லி. இது அவசியம். அதாவது இப்போ யாருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் அப்படி பாடசாலை சனிக்கிழமை நாளில் பாடசாலைகள் தொடர்ந்து இப்படி செய்ய இது 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 வந்து என்னது? அரசு சொத்து. இது சொத்து. அந்த அவங்களுக்கு வேணா வேற எங்க சரி ஒரு இந்த இடத்துல சரி வந்து மீட்டிங் வச்சு வேண்டிய ஒன்று செய்யலாம். ஸ்கூல்ல சரியா திறந்து ஸ்கூல் திறந்ததெல்லாம் அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு அவங்களோட அபிப்பிராயங்கள் அவங்களுக்கு வேண்டிய ஒன்று செய்ய உரிமை இருக்கு தானே. அவங்களுக்கு ஒரு ஹால் எடுத்து என்ன சரி செய்யலாம். அப்படி இல்லாமல் ஸ்கூல்ல பாவிச்சது இல்லை. ஏன்னா வந்து அந்த நேரம் அது ஒரு சென்சிட்டிவான ஒரு நேரம் சரியா. அந்த நேரத்தில் இந்த செயல்பாடு போனவங்க சம்பந்தமாக விசேஷ விசாரணையும் நடக்கணும். நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அது நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, குறிப்பாக இன்று வரைக்கும் குறித்த அந்த ராமநாதன் மகளிர் கல்லூரியில் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. அபிவிருத்தி குழுவை கலைக்க வேண்டும், புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதாக 1004 பெற்றோரும் ஒரு கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் புதிதாக வந்த அதிபரிடம். எனவே இந்த கோரிக்கைக்கு அதிபர் செவிமடுப்பதாக தற்பொழுது தெரியவில்லை. ஆசிரியர் சங்கத்துடைய செயலர் என்ற ரீதியில் இதை ஆசிரியர் சங்கத்தின் ரீதியாக எவ்வாறு அணுக வேண்டும்? பெற்றோர்கள் எந்த வகையில் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அபிவிருத்தி குழுவை கலைத்து புதிய குழுவை வந்து உருவாக்கலாம்? இல்லை, ஏன்னா அங்குதான் அதிகமான பிரச்சனை உருவாவதாக பெற்றோர் கூறுகிறார்கள். நிறைய ஊழல், நிறைய காசு மோசடிகள், மாணவர்களுக்கு பல பிரச்சனைகள். இப்பொழுதும் கூட மாணவர்களிடம் பல பேரிடம் கடிதம் வாங்கி கொண்டிருக்கிறார்களாம் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் சில ஆசிரியர்கள். இதெல்லாம் பாடசாலை இன்று வரைக்கும் இந்த திகதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எப்படி சரியான தீர்வை பெற்றுக்கொள்வது? பெற்றோர் அவங்களுக்கு அதுக்கு வரக்கும்போது இன்னொரு காரணம் சொல்ல மறந்துடுறது. இப்போ உண்மைக்கும் அந்த
நடந்த அந்த போர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டேன்ட்டு சில மாணவிகள்கிட்ட அடுத்த நாள் பாடசாலையில் வச்சு அந்த சில அச்சுறுத்தல் நடந்துட்டு அந்த அச்சுறுத்தல் சம்பந்தமாகவும் கம்ப்ளைண்ட்ஸ்கள் கல்வி அமைச்சுக்கு போயிருக்குது. அது நாங்கள் சொல்லணும் உறுதியாக. அதுக்கு இன்குவாரி பண்ண வேணும். ஏன்னா இப்படி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. பாடசாலை இந்த பேரை பாதுகாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், அதுகளை நீங்க பேசுங்க. அப்படி செய்யலாது. எப்படி நடந்தவங்கள எப்படி நீங்கள் போடுறது அது இது என்று அடுக்கு பேருந்து நடத்து நாங்கள் வேண்டியவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. பேசும் சுதந்திரம் நாங்கள் ஃபைட் பண்ணுறது ஒன்று சரியா. அப்போ சிலவங்க நாங்கள் கண்ணும் வாட்ஸ்அப் குரூப்கள் அமைச்சு மாணவிக்கு எதிராக அப்படி செஞ்ச செயல்பாடுகளும் இருக்குது. இப்போ இதுகள் சம்பந்தமாக விசாரணை நடக்குது எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அதெல்லாம் பிள்ளை இப்போ நீங்கள் சொல்லுங்க. இப்போ இந்த என்னது அபிவிருத்தி குழு சம்பந்தமாக இந்த அவங்களுக்கு அவங்களோட செயல்பாடுகள் சம்பந்தமாக உண்மைக்கும் நான் நினைக்கிறேன் பாடசாலை அபிவிருத்தி குழு சம்பந்தமாகவோ ஏனைய பிரச்சனை சம்பந்தமாக இதில் முக்கியம் இல்லை. அது இதுகளை திசை திருப்பதற்காக செய்கிற செயல்பாடு. இது மாணவர்களுக்கு எதிராக தான் செயல்பாடு நடக்கின்றன பாடசாலை இப்பொழுது. இல்லை, அதான் மாணவருக்கு எதிரான செயல்பாடுகள் நான் நினைக்கிறேன் ஒரு முடிவுக்கு வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இப்போ புதிய ஒரு அதிபரை நியமிச்சிருக்குது கல்வி அமைச்சால். இதுகள் ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அந்த அதிபர் கல்வி அமைச்சிட அந்த அட்வைஸோடு அந்த பாடசாலையை சுமூகமாக கொண்டு போகிறோம். இப்பவும் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஸ்கூல் போகுது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அந்த பாடசாலை நடந்த திங்கக்கிழமை கொஞ்சம் பேர் கொஞ்சம் என்ன சரி முயற்சிந்தாலும் இந்த பாடசாலை இப்போ சுமூகமாக நடக்குது. பாடசாலையில் இப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு இந்த அபிவிருத்தி சங்கங்கள் அதெல்லாம் இன்டர்னல் பிரச்சனை, அது எல்லாத்தையும் புதிய அதிபர் அவங்களுக்கு தேவையான முறைகள் அதை கொண்டு போவாங்க. அதை பற்றி நாங்கள் விசேஷமாக பேச தேவையில்லை. அது பாடசாலையில் அது நிர்வாக சம்பந்தமான பிரச்சனை. இப்போ புதிய நிர்வாகம் ஒன்று வந்திருக்கு, அது போகுது. பாடசாலையில் கற்பித்தல் செயல்பாடும் போகுது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. நாளைக்கு கல்வி அமைச்சும் அவதானத்தோடு இருக்கிறாங்க. இந்த பாடசாலை தற்போது செயல்பாடுகள் சம்பந்தமாக அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இப்போ அவசியமானது எங்களுக்கு இந்த நீதியை கிடைக்காதவங்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்கறது. அதான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை மீண்டும் வராமல் இருப்பதற்காக தான் பல பெற்றோர்களிடம் கேட்ட கேள்வி, இப்படி பாடசாலையில் மீண்டும் மாணவரிடம் கையெழுத்து வாங்குகின்றார்கள், நான் இந்த தவறை செய்து விட்டேன், இதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்பதாக கடிதம் வாங்கி கொண்டிருக்கிறார்களாம். எனவே இதை பெற்றோர்கள் பெற்றோரை வீட்டிலிருந்து சொல்லுகின்றார்கள். எனவே பெற்றோர்கள் கேட்கின்றார்கள், இதற்கு நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் பெற்றோருக்கு சொல்கிறோம், விசேஷமாக உங்களுக்கு இது சம்பந்தமாக பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு தாங்க, நாங்கள் இதை உரிய இடங்களுக்கு நாங்கள் தான் அனுப்புகிறோம். ஏன்னா நாங்கள் இப்போ எனக்கு உண்மைக்கும் அம்சிக்கான பெற்றோர்கள் எங்களுக்கு தெரியாது. இந்த சம்பவம் நடந்தவே தான் அவங்களையும் தெரியும். நாங்கள் வேண்டிய ஒரு மாணவர்களுக்கு அநீதி இழைப்பட்டால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வேண்டிய ஒரு சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். இப்போ இந்த சம்பவத்துக்கு பிந்தி இந்த பாடசாலையில் இல்லை, பல பாடசாலைகளில் பெற்றோர்கள் எங்களுக்கு அவங்களோட பல கதைகளை சொல்கிறாங்க. நாளைக்கு கூட மனித உரிமை நாங்கள் இந்த ரெக்கார்ட் பண்ணுற நாளைக்கு கூட நான் நினைக்கிறேன் இந்த மனித உரிமை ஆணைக்குள்ள இப்படி ஒரு பாடசாலை மாணவி சம்பந்தமாக இப்படியான பிரச்சனை இல்லை, வேறொரு மாதிரி அல்லது மாணவிட மனசு துன்படுத்தின செயல்பாடு சம்பந்தமாக இன்குவாரி ஒன்று நடக்குது. அதுவும் எங்கள்கிட்ட சொன்ன பிரச்சனை தான். அதே மாதிரி நாங்கள் பெற்றோர்கள் நாங்கள் இதுகளை நிப்பாட்டுறதா இருந்தால் நாங்கள் தான் முன் வரணும். நீங்கள் இந்த பாடசாலை இப்படி உங்களை சம்பந்தமாக கடிதங்கள் எடுக்கிறதா இருந்தால், என்ன சரி தவறுகள் நடக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் அதை எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு தொழிற்சங்கமாக இருந்தாலும் மாணவர்கள் உரிமைக்காக நாங்கள் செயல்படுறோம். நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் யாரையும் நாங்கள் பாதிக்கவோ அதை நாங்கள் கீழே போடவோ இல்லை. இப்படியான சம்பவங்கள் வரக்கூடாது. இது கடைசியாக இருக்கட்டும். நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த கடைசி சம்பவமாக அதை செஞ்சு நாங்கள் பாதுகாப்புக்கு போவோம், மாணவர்களோட பாதுகாப்புக்கு. எனவே பல விடயங்களை பேசியிருக்கீங்க. இறுதியாக ஏதாவது மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் இந்த விடயம் குறித்து சொல்வதற்கு விரும்புகிறீர்களா? இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை நான் கண்டேன். நான் இப்போ எனக்கு இப்போ நான் ஒரு பக்கத்தால்
ஒரு பக்கத்தால் இன்னொரு வேலை செஞ்சுக்கிட்டு மறுபக்கத்தால் நீதியை பேச இயலாது. அம்சிகாவுக்கு நீதி வேண்டும் சொல்லிக்கிட்டு நான் வேறு வேலை எனக்கு செய்ய இயலாது. எனக்கு உதாரணத்துக்கு அம்சிகாவுக்கு நீதி வேணும்ட்டு குத்தச்சாட்டப்பட்ட ஆசிரியருக்கும் சார்பாக எனக்கு நிற்க இயலாது. எனக்கு ரெண்டையும் செய்ய இயலாது. நான் நிற்கிறோம் ஒரு இடத்துல தான் இருக்கேன். அப்படி உறுதியாக நாங்கள் நிற்க வேணும் முதலாவது. ரெண்டாவது பிரச்சனை வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் இதில் ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் சொல்கிறாங்க. அதை நாங்கள் நிறுத்தவும் கூடாது. உண்மைக்கும் சமூக ஊடகங்களால் தான் பல முறையீட்டுகள் கதைகள் எல்லாம் வெளியே வருது. சாதாரணமாக அரசுகளுக்கும் வேணும் இப்படியான செயல்பாடுகள், சமூக ஊடகங்கள் செயல்பாடுகள் இருக்குது. அதனால தான் OSB கொண்டு வந்தாங்க, சட்டத்தை கொண்டு வந்து அதுகளை பாதுகாக்க பேசுறது. நாங்கள் சரியாக வேலை செய்கிறதா இருந்தால், பாடசாலை நிர்வாகம் சரியாக வேலை செய்கிறதா இருந்தால், அரசு சரியாக வேலை செய்கிறதா இருந்தால், ஏன் நாங்கள் ஊடகங்களுக்கு பயப்பட வேணும்? அதனால நாங்கள் அது செய்ய வேணாம் இது செய்ய வேணாம் யாரை சொன்னாலும் உங்களோட செயல்பாடுகளை செய்யுங்க. நீங்கள் செஞ்ச செயல்பாடுகளால் தான் இந்த மாற்றத்துக்கு சரி இந்த பிரச்சனை வந்திருக்குது. எனவே சமூக ஊடக ஆர்வலருக்கு வாழ்த்து சொல்றீங்க, நன்றி சொல்றீங்க. இல்லை, அது அவங்களோட சமூக மக்கள் வந்து நாங்கள் ஒரு தவறு கண்டா அதை தவறு பேசணும். நாங்கள் பேசணும், எங்களோட அபிப்பிராயங்களை சொல்லணும். அப்படி சொன்னாதான் சமூகம் முன்னுக்கு வரும். அப்படி நாங்கள் வந்து யாரையும் பாதுகாக்கிறதுக்காகவோ இல்லாட்டி அப்படி இல்லாமலோ நாங்கள் மக்களோட அபிப்பிராயங்களை நாங்கள் நிறுத்ததுக்கு அதனால தான் நாங்கள் இந்த அரசாங்கம் இந்த OSCS சட்டத்தை கொண்டதுக்குள்ள அதுக்கு எதிராக நாங்கள் பெரிய போராட்டங்கள் செஞ்சோம். இலங்கை ஆட்சி சங்கம் அதுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தோட வழக்கம் போட்டிருக்கு. சரி, எனவே இந்த சோஷியல் மீடியா வந்து முடக்கிறது சம்பந்தமான சட்டம். சரி, குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் நல்ல ஒரு விஷயத்தை வந்து கலந்துரையாடி இருக்கிறோம். இன்றைய தினம் மக்கள் அதிகாரம் மூலமாக. எனவே எதிர்வரும் மாதம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி மீண்டும் டெலுஷி அம்சிகாருடைய அந்த வழக்கு விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட உள்ளது. அன்றைய தினம் இந்த வழக்கு குறித்தான ஏனைய விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது வரைக்கும் என்னென்ன விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, அதனுடைய வழக்குடைய முன்னேற்றம் குறித்தான் பல விடயங்களை ஆசிரியர் சங்கத்துடைய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களோடு பேசியிருந்தோம். எனவே பல விடயங்களை காத்திரமாக பேசியிருந்தீங்க. தத்துணிவா அப்படின்ற விஷயத்தை ஒரு சொல்லிக்கொண்டு நன்றியும் கூறிக்கொண்டு ஒரு பொன்னான நேரத்தை எங்களுக்காக வழங்கியிருக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம் இந்த வழக்கு குறித்தான விசாரணைகளோடு. நன்றி, வணக்கம். சரி, மீண்டும் மக்கள் அதிகார நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்போம். இன்னும் ஒரு சிறப்பான ஒரு தலைப்போடு. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.